தொடராக பெய்த மழையின் காரணமாக வெள்ள அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களில் கொலன்னாவ, வெள்ளம்பிட்டி, அதே போன்று மட்டக்குழிய மோதர பகுதியில் அநேகமான பள்ளின மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நீங்கள் அனைவரும் விருப்பத்தோடு அல்ஹம்துலில்லாஹ் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி உணவுகள் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். அல்லாஹ் நீங்கள் செய்கிற சதகாக்களை அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்து நாளை மறுமையில் உயர்ந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு கூலியாக தர வேண்டும் என்று கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுகள் சம்மேளனம், அதுபோன்று கொழும்பு மாவட்ட ஜமியத்துல் உலமா, இன்னும் இந்த களத்தில் யாரெல்லாம் இந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அத்துணை மக்களும் உங்களுக்கு துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் உங்களுக்கு நாம் மிக முக்கியமான உங்களுடைய கவனத்திற்கு ஒரு விடயத்தை கொண்டு வருகிறோம். பெரிதும் ஆசையோடு பல மக்களும் உணவுகளை கொண்டு வந்து தருவது, நீங்கள் தருகிற உணவு வீணாகிவிடக் கூடாது, அது வீசப்படுகிற ஒன்றாக ஆகிவிடக் கூடாது, அது காலில் மிதிப்படுகிற ஒரு பொருளாக அமைந்துவிடக் கூடாது என்ற கவலையோடு உங்களிடத்தில் பேசுகிறோம். நீங்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு நன்மையை எதிர்பார்த்து நீங்கள் அந்த உணவை கொண்டு வந்து கொடுப்பதற்கு முன்னர் அது சம்பந்தமாக யாரை கதைக்க வேண்டுமோ, யாருடன் தொடர்பாக வேண்டுமோ அவைகளையும் விளங்கிக் கொள்ளுங்கள். கொழும்பு மாவட்ட மஸ்ஜிதுகள் சம்மேளனம் அதற்கென்று ஒரு நபரை பொறுப்பாக ஆக்கியிருக்கிறது. சிராஜ் அலி ஹாஜி என்பவர்கள், அவருடைய நம்பரை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அதுபோன்று கொழும்பு மாவட்ட பள்ளிவாசல் சம்மேளனத்துடன் இணைந்து செயல்படுகிற கொலன்னாவ மஸ்ஜிதுகள் சம்மேளனம், அவர் கொலன்னாவ பள்ளியை மையப்படுத்தி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களையும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அவர்களிடத்தில் சாப்பாடு தேவை இருக்குகிறதா, உணவு தேவை இருக்குகிறதா, எந்த நேரத்துக்குரிய உணவு அல்லது எந்த நாளுக்குரிய உணவு என்பதை நீங்கள் தெரிந்து உங்களுடைய உணவு பொதிகளை தயார் செய்து சாப்பிடப்பட முடியுமான அழகான உணவாக கொண்டு வந்து தருமாறு மிக அன்போடு வேண்டுகிறோம்.